ஹாய் காய்ஸ். இந்த வீடியோல நம்ம வந்து கர்நாடிக் வார்ஸை பற்றி பார்த்துடலாம். ஓகே டன். கர்நாடிக் வார்ஸ். கர்நாடிக் வார் வந்து எப்போ நடந்தது? 1746 டு 1763. ஓகேவா? சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 1746 டு 1763. ஸோ இது வந்து யூரோப்பியன்ஸ்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் நடக்கிற போர். இந்த யூரோப்பியன்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நடக்கிற போரில் யார் யாரெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டா? பிரிட்டிஷுக்கும் ஃப்ரெஞ்சுக்கும் நடுவில் நடக்கிற சண்டை தான் கர்நாடிக் வார்ஸ். ஓகேவா? கர்நாடிக் வார்னா எங்கே நடக்குது? ஏன் அதை கர்நாடிக் வார்னு சொல்கிறாங்கன்னா, ஏன்னா அது சவுத் சைடில் நடக்குது. சவுத்தில் அதுவும் முக்கியமாக தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா இந்த 3 இடங்கள்ல தான் கர்நாடிக் வார்ன்றது நடக்குது. அதனால தான் அதுக்கு கர்நாடிக் வார்ஸ்ன்னு பேர் வச்சாங்க. யார் யாருக்கு நடக்குதுன்னா, பிரிட்டிஷுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் மெயினாக பிரிட்டிஷும் ஃப்ரான்ஸுக்கும் நடுவில் தான் நடக்குது. இதுக்கு நடுவில் அங்கங்கே இருக்கிற நவாப்ஸ் எல்லாம் வந்து அவங்கவுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பிரிட்டிஷுக்கு ஒரு ஒரு சில நவாப் சப்போர்ட் பண்ணுவாங்க. கிங்ஸு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெஞ்சுக்கு ஒரு சில கிங்ஸு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கர்நாடிக் வார்ஸில் 3 கர்நாடிக் வார் இருக்குது. ஓகேவா? இந்த 3 கர்நாடிக் வாரில் ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வாரை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் 1746லேருந்து 1748 2 வருஷம் தான் நடந்திருக்கு இந்த போர். சிம்பிள். இந்த கர்நாடிக் வார்ன்றது வந்து யூரோப்ல இருந்தே நடக்கிற ஒரு பஞ்சாயத்து. ஓகேவா? யூரோப்லேயே வந்து பிரிட்டிஷ்காரனுக்கும் ஃப்ரெஞ்சுக்காரனுக்கும் ஆகாது. அதனால அந்த சண்டைய அவனுங்க மறுபடியும் அங்கேருந்து வந்து இந்தியாலயும் போடுறானுங்க. அந்த சண்டைய கொண்டு வந்து இந்தியாவிலயும் போடுறாங்க. அப்போ பிரெஞ்சு கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டூப்ளசிஸ். அவரு வந்து என்ன பண்றாரு, பிரிட்டிஷ் கவர்னர் மெட்ராஸோட கவர்னர் கூட சண்டைக்கு போறாரு. அதுல பிரெஞ்சு வந்து மெட்ராஸ கைப்பற்றிடுறாங்க. எப்போ? 1746ல பை ட்ரிக்கிங் நவாப் அன்வருதீன வந்து அ அன்வருதீன் நவாப் வந்து ட்ரிக் பண்ணி மெட்ராஸை கைப்பற்றிடுறாங்க. இதை பொறுக்க முடியாம பிரிட்டிஷ் என்ன பண்ணிடுறான், அவங்க கூட போர் போறான். அதுல பிரெஞ்சு வந்து என்ன பண்ணுது, பேட்டில் ஆஃப் அடையார்ல போர் நடக்குது, சாந்தோம். ஓகேவா? அதுல பிரெஞ்சு வந்து ஜெயிச்சிடுறான். அதுவும் குறைஞ்சபட்ச ஆளுங்களை வச்சு ஒரு மிகப்பெரிய தமிழ் நவாப் படையவே அவர் தோக்கடிச்சிடுறாங்க. ஓகேவா? இது தோக்கடிச்சதுனால என்ன ஆகுது, ட்ரீட்டி ஆஃப் சாப்லே ஆக்ஸ்லா சாப்லே வந்து சைன் பண்ணுறாங்க. ட்ரீட்டி ஆஃப் ஆக்ஸ்லா சாப்லே வந்து சைன் பண்ணிடுறாங்க. அது எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, அதுதான் 2 வருஷம் கழிச்சு 1748ல் சாப்லே ட்ரீட்டி வந்து சைன் பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மெட்ராஸை வந்து பிரிட்டிஷுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி ஃப்ரான்ஸ் ரீகெயின்ட் லேண்ட் ஆஃப் நார்த் அமெரிக்கா. அங்கே நார்த் அமெரிக்காவில் ஃப்ரான்ஸ் வந்து அங்கே லேண்டு இது பண்ணிடுறாங்க. இங்கே இருக்கிற லேண்டை வந்து பிரிட்டிஷ் கையில் கொடுத்துட்டு நார்த் அமெரிக்காவில் அவங்க லேண்டை கிளைம் பண்ணிக்கிறாங்க. சிம்பிள். இதில் ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் முடிஞ்சுச்சு. செகண்ட் கர்நாடிக் வார் 1749லேருந்து 1754 1749லேருந்து 1754 வரைக்கும் இந்த பஞ்சாயத்து நடக்குது. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து கர்நாடிக்கையும் ஹைதராபாத்தையும் ஆள்றதுன்ற பிரச்சனை தான் இதில் இந்த வார் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம். அதில் ஃப்ரெஞ்சுக்கு சப்போர்ட்டாக யார் யாரெல்லாம் வராங்க, சந்தா சாஹிப்பு, முஃப முசாஃபர் ஜான். ஓகேவா? முசாஃபர் ஜான். இதுவே பிரிட்டிஷுக்கு சப்போர்ட்டாக யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, முகமது அலி அண்டு நாசிர் ஜான். நாசிர் ஜான். ஓகே. இதில் நடக்கிற போர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து பேட்டில் ஆஃப் ஆர்காட். ஆனால் இங்கே 2வது கர்நாடிக் வாரில் பேட்டில் ஆஃப் ஆம்பூர். ஓகேவா? ஆம்பூரில் போர் நடக்குது. அது எந்த வருஷம்? 1749ல் நடக்குது போர். அதில் ஃப்ரெஞ்சு தான் ஜெயிக்கிறாங்க. ஃப்ரெஞ்ச் அலையன்ஸ், அதாவது ஃப்ரெஞ்சு வந்து தோக்குறாங்க. ஓகே, சாரி சாரி சாரி. அதில் வந்து ஃப்ரெஞ்சு வந்து தோத்துடுறாங்க. கில்டு நவாப் ஆஃப் அன்வருதீன். சாரி, ஃப்ரெஞ்ச் அலையன்ஸ் டிஃபீட்டட் அண்ட் கில்டு நவாப் அன்வருதீன். ஓகேவா? ஃப்ரெஞ்சு வந்து ஜெயிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கப்புறம் அன்வருதீனை கொன்னுட்டு சந்தா சாஹிப்பை நவாபா மாற்றிடுறாங்க. ஓகேவா? அவர் நவாபா ஆக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் முசாஃபர் ஜானை வந்து நிசாம் நிசாம் அதாவது ஹைதராபாத்தோட கிங்காக மாற்றிடுறாங்க. மாற்றினாலும் அவர் சீக்கிரமாக கொல்லப்படுகிறார்.
ஓகேவா? கொல்லப்பட்டுட்டு அவரோட தம்பி என்ன பண்றாரு, ஆ சலபத் ஜாங் வந்து பவர் எடுத்துக்கிறாரு. ஃப்ரெஞ்சு சப்போர்ட் மூலியமா வந்து ஹைதராபாத் பவர எடுத்துக்கிறாரு. சிம்பிள். அந்த டைம்ல இவங்க வந்து இந்த ஹைதராபாத்து, கர்நாடிக் ஏரியான்னு சுத்திட்டு இருக்கும்போது, இங்க ஆற்காடு வந்து ஃப்ரீயா இருக்குது. அப்போ ராபர்ட் கிளைவ் என்ன பண்றாரு, ஒரு சூப்பரான 1751ல ஒரு வெறும் 500 பேர வச்சு ஆற்காட கேப்சர் பண்ணிர்றாரு. ஓகேவா? சந்தா சாஹிப்போட ஃபோர்ஸ இது பண்ணி 500 பேர வச்சு ஆற்காட கேப்சர் பண்ணிர்றாரு. ஓகே. அதுக்கப்புறம் முகமது அலி வந்து நவாபா மாறிட்டு, முகமது அலிய வந்து நவாபா மாத்திர்றாங்க பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல. பிரிட்டிஷ் புரொடெக்ஷன்ல. ஓகே. அதுக்கப்புறம் அந்த டைம்லயே வந்து பிரெஞ்சு கவர்னர் டூப்ளசிஸ் வந்து பிரான்சுக்கு திருப்பி அழைக்கப்படுகிறார். சிம்பிள். இதான் பாயிண்ட்ஸே. அந்த இந்த பிரச்சனைலாம் நடந்ததுக்கப்புறம் என்ன பண்றாங்க, 1755 ஓகேவா? 1755ல ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி சைன் செய்யப்படுகிறது. 2 பேருக்கும் நடுவுல ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி சைன் பண்ணப்படுகிறது. போத் சைடு அக்ரீ டூ நாட் டு இன்டர்ஃபியர் இன் தி இந்தியன் ரூலர்ஸ் குவாரல்ஸ். இந்திய ரூலர்கள் இதில வந்து பிரிட்டிஷும் தலையிடக்கூடாது, பிரெஞ்சும் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிர்றாங்க. திஸ் மேட் த பிரிட்டிஷ் ஸ்ட்ராங்கர் இன் தி சவுத்து. அதனால பிரிட்டிஷ் வந்து இந்த இடத்துல சவுத்துல ஸ்ட்ராங் ஆயிடுறாங்க. தென் இதுக்கப்புறம் 3 கர்நாடிக் வார் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. இந்த 3 கர்நாடிக் வார் தான் வந்து இந்த லிங்க்டு டூ தி 7 இயர்ஸ் வார் இன் யூரோப். ஓகேவா? அதாவது அங்க யூரோப்ல நடக்கிற பிரச்சனை 7 வருஷமா நடக்கிற பிரச்சனை இருக்குல்ல, அது கூட இது வந்து ரொம்ப லிங்க் ஆயிருக்கு. ஓகேவா? அதில முக்கியமான ஈவென்ட்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரெஞ்சு கமாண்டர் கவுண்டில் கவுண்டிலாலி ஓகேவா? கான்டிலாலி வந்து என்ன பண்றாரு, கடலூர்ல இருக்கிற டேவிட் ஃபோர்ஜ கேப்சர் பண்றாரு. ஆனா மெட்ராஸ்ல இருக்கிற கோட்டைய பிடிக்க தவறிர்றாரு. ஓகேவா? அதே மாரி பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் அண்டர் ஐயர் கோர்ட் வந்து பிரெஞ்ச டிஃபீட் பண்ணிர்றாங்க. எப்போ? பேண்டில் ஆஃப் வேண்டிவாஷ்ல. பேட்டில் ஆஃப் வேண்டிவாஷ்ல. பேட்டில் ஆஃப் வேண்டிவாஷ் எப்ப நடக்குது? 1760ல. சிம்பிள். வேண்டிவாஷ் பேட்டில் எப்ப நடக்குது? 1760ல. டிசிசிவ் விக்டரி. அதுல வந்து பிரிட்டிஷ் வந்து ஈஸியா ஜெயிச்சுர்றாங்க. பயங்கரமா ஜெயிச்சுர்றாங்க. அது இல்லாம பாண்டிச்சேரியவும் கேப்சர் பண்ணிர்றாங்க. அதோட வந்து பிரெஞ்சு பவர் இந்தியால முடியுது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்க, 1763ல ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் சைன் பண்றாங்க. ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ்ல என்னென்னலாம் சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி, அ சந்தனகர் அந்த பாண்டிச்சேரி, அந்த சந்தனகர், காரைக்கால், யானம்லாம் வந்து பிரெஞ்சுகிட்டயே திருப்பி குடுத்துர்றோம் அப்டி சொல்லிட்டு சொல்லிர்றாங்க. பட் த பிரெஞ்ச் குட் நாட் ஃபோர்ட்டிஃபை ஆர் கீப் ஆர்மிஸ் தேர். அவங்களோட உரிமைய பறிக்கிறாங்க. எப்படின்னா, கோட்டைகள் கட்டக்கூடாது, ஆர்மிஸ வச்சிருக்கக்கூடாது அப்டி சொல்லிட்டு அவங்களோட பவர குறைச்சிர்றாங்க. இதன் மூலியமா பிரிட்டிஷ் வந்து அவங்களோட டாமினன்ட் பவர இந்தியால இது பண்ணிட்டாங்க. ஓகேவா? ட்ரேடர்ஸ்லருந்து ரூலர்ஸா வந்து அவங்களோட டாமினன்ட் பவர இந்தியால காமிச்சுட்டாங்க. ஸோ திஸ் இஸ் கால்டு கர்நாடிக் வார்ஸ். ஸோ கர்நாடிக் வார்ல 3 வாருங்க. 3 பேட்டில் நடக்குது. பேட்டில் ஆஃப் அடையார். ஓகே. பேட்டில் ஆஃப் அடையார். அதுக்கப்புறம் ஆ பேட்டில் ஆஃப் அடையார், பேட்டில் ஆஃப் ஆம்பூர், அதுக்கப்புறம் பேட்டில் ஆஃப் பாண்டிச்சேரி. சாரி பேட்டில் ஆஃப் வேண்டிவாஷ். ஓகே. 19 அது அந்த பேட்டிலுக்கு மட்டும் வந்து வருஷத்த குறிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு மேல ஒண்ணும் பெருசா இதுல வராது. அதுக்கப்புறம் ட்ரீட்டி. எந்தெந்த பேட்டில்ல எந்தெந்த ட்ரீட்டி போட்டாங்க. ட்ரீட்டி ஆஃப் சாப்லே வந்து அடையார்ல. ட்ரீட்டி ஆஃப் பாண்டி வந்து ஆம்பூர்ல. ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் வந்து வேண்டிவாஷ்ல. சிம்பிள். தட்ஸ் இட். இதோட வந்து இந்த கர்நாடிக் வார் முடியுது. இத வந்து நீங்க இன்னும் நல்லா தெளிவா வருஷங்கள்ல படிச்சுக்கோங்க. ஏன்னா, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தட்ஸ் இட் கைஸ். சீ யூ டுமாரோ. பாய்.